ஆக்ரோஷமாக ஓடி வந்த மாடுக்கு முன்னாடி விவேகானந்தர் செஞ்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு நாள் லண்டன் மாநாடுக்கு போயிருந்த விவேகானந்தர் ஸ்டே பண்ணுறதுக்காக அவரோட ஃப்ரெண்டோட பண்ணைக்கு போகிறாரு. இந்த பண்ணை பார்க்கறதுக்கு பெருசாகவும் அழகாகவும் இருந்துச்சு. நிறைய மாடுகளும் அங்கே வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நாள் ஈவினிங் பண்ணையோட மைதானத்தில் விவேகானந்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அவரோட ஃப்ரெண்டும் அவங்க மனைவியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களை நோக்கி ஒரு மாடு ரொம்பவே ஆக்ரோஷமாக ஓடி வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்டோட மனைவி மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டும் அவங்க மனைவியை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வேமா ஓடி வந்த மாடை பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருந்தாலும் இந்த மாடை நம்மளை முட்டியே கொன்றுன்னு வேற திசையில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து விவேகானந்தர் ஆடாமலும் அசையாமலும் அப்படியே நின்னுறாங்க. இப்போ ஓடி வந்த மாடு அவங்க ஃப்ரெண்டோட மனைவியும் விவேகானந்தரையும் விட்டுட்டு ஓடிட்டு இருந்தா அவங்க ஃப்ரெண்டை நோக்கி போகுது. விவேகானந்தர் ஃப்ரெண்டும் ஜஸ்ட் மிஸ்ல ஒரு கட்டடத்துக்குள்ள போய் தப்பிக்கிறாங்க. அப்ப மாடை பராமரிக்கிற நபர் மாடை கூட்டிட்டு போய் கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் விவேகானந்தர் அசையவே ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த விவேகானந்தர் ஃப்ரெண்டு ரொம்பவே வியப்படைகிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து மயங்கி இருந்த அவங்க மனைவியை தெளிய வச்சுட்டு விவேகானந்தரை பார்த்து எப்படி அந்த மாடு உங்க ரெண்டு பேரையும் தாண்டி என்னையை மட்டும் துரத்திட்டு இருந்துச்சுன்னு கேட்கறாங்க. அதுக்கு விவேகானந்தரும் வரது வரட்டும்னு சொல்லி நான் நின்னுட்டேன். ஏன்னா பயந்து ஓடுனா துரத்திட்டு வர்றது விலங்குகளோட குணம். அதனாலதான் அசையாம இருந்த எங்களை தாண்டி ஓடிட்டு இருந்தா உன்னைய நோக்கி வந்துச்சுன்னு சொல்றாங்க. எல்லா நேரத்திலயும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு சில நேரத்துல வரது வரட்டும்னு சொல்லி நின்றணும் அப்படின்னு சொல்றாங்க. விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஓடிக்கிட்டே இல்லாம ஒரு சில நேரத்துல வரதை பார்த்துக்கலான்னு தைரியமா இருக்கிறதும் நல்லதுதான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.